இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? இல்ல, யானை மாதிரி தெரியுது. கட்டி வச்ச மாட்டை அவன்டா அவுத்து விட்டது. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? யாரா இவன்? காத்திறமைக்கு பிறந்தவன் மாதிரி இருக்கான். குப்பையில் இருந்து பறந்து வந்த காகிதம். தண்ணில நமத்த சுசுர்வத்தி மாதிரி இருக்கு. பின்னாடி குப்பை காஞ்சி இருக்கு, போய் சுத்தம் பண்ணு. சுடுகாட்டில் உள்ள எலும்புக்கூடுகள் ரீல்ஸ் செய்த தருணம். எலும்புக்கூடு தன்னை பெரிய பேரழகி என்று உணர்ந்த தருணம். உன்னை பார்த்துட்டு எனக்கு கண்ணு தெரியாம போதவா? அவனுக்கு பல்லு நீட்டி இருக்கு, அதனால நான் வழுட்டுமா? ஐயோ, அந்த குண்டு பையன் நானா இருக்க கூடாதா? நாங்க வேணா ஒரு 5 பேரு தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நல்ல ஃபிளேவர். தூக்கம் வரலான்னு போன் எடுத்தா இப்ப தூக்கு மாட்டிக்கலாம்னு தோணுது. அவசரத்துக்கு பக்கத்துல அருளி வித கூட இல்ல. சிறுகடித்து சென்ற வண்ணத்து பூச்சி கஞ்சா செடியில் மாட்டிக்கிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த அட்ரஸா? இது வந்து இப்படியே போனீங்கன்னா நம்ம கிட்ட வரவன் எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு தான் அட்ரஸ் கேக்குறான். ரூம்பு, உள் ரூம்பு, ரூம்பு ரூம்பு. என்னது அட்ரஸ் கேட்டா கல்யாணம் நடக்குமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான்லாம் துணி காய போட கொடி கட்டுறதுக்கு 3 முடிச்சு போட்டு சந்தோஷப்படுவேன். படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும். ப்ரோ, அருணா கையில இடுப்புல கட்டணும் ப்ரோ. தூக்கு அந்த டீ கடை அண்ணா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச அடித்தே. காட்டுக்குள் கஞ்சா செடியை தேடி போன பெண் கைது. அடித்தேக்கு மரக்காடு பெருசுதான், சின்ன குச்சி வசனம் சிறுசுதான். ஒரு ஐஸ்வர்யா மாதிரி பண்ணடி, நான் அரலூஸ் மாதிரி பண்றேன்.
மூச்சு விழுந்து முடிக்குதடி கருந்தைக்கு மரக்காடு வடிக்குதடி அது உலக அழகி, நீ உள்ளூர் கிளவி. போகுதே உசுரே போகுதே மகட்ட நீ கொஞ்சம் சுழி கையில யோராவின் பயணங்கள் தொடரும்.